பிரார்த்தனைகளும் தியானங்களும். ஏப்ரல் 18, 1914. நேற்று காலை கடைசி திரை கிழிந்து அகன்று விட்டதாகவும் என் ஆணவத்தின் கடைசி கோட்டையாம் கண்மூடித்தனமாகிய அஞ்ஞானமும் தகர்ந்து போனதாகவும் தோன்றின. உண்மையான சுயநலமற்ற சேவை என்றால் என்ன என்பதை முதலாக உணர்ந்தேன். எனக்கு சித்தி கிட்டுவதற்கு தடையாக இருப்பது என்ன என்பதையும், அத்தடை எளிதில் நொறுங்கிவிடக்கூடியது, அது முடிவாக நீங்கிவிடும் தருணமும் வந்துவிட்டது என்பதையும் தெரிந்து கொண்டேன் என்று நினைக்கிறேன். என் வெளி வாழ்வில் நான் செய்ய வேண்டிய கடமைகள் நலனளிக்கும் இந்த மகிழ்ச்சியான தியானத்தை கலைத்தன. நான் வலுக்கட்டாயமாக வெளி உணர்வுக்கு வரவேண்டிய தருவாயில் ஒளியை மறைக்கும் திரை மீண்டும் வந்து மூடிக்கொண்டு முன்னைவிட கரிய இருளில் என்னை ஆழ்த்தியது. ஏன் நழுவி வீழ்ந்தேன்? இவ்வளவு பெரிய ஒளிக்கு பிறகு ஏனோ மீண்டும் இந்த அசேதன இரவு. இறைவா, எம்பெருமானே, இந்த அஞ்ஞான இருளிலிருந்து கடைசியாக விடுபட்டு நின்னுடன் ஒன்றிவிட அனுமதியாயோ? இப்புவிமிசை செய்யப்பட வேண்டிய பணி என்ன என்பதை எவ்வளவு தெளிவாக கண்டுணர்ந்தேன். இப்போது நான் அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு அஞ்ஞான இருளிலும் மருளிலும் புதைந்து விட்டேனா? எவ்வளவு பெரிய, எவ்வளவு தூய ஒளி! அதன் பிறகுமா இந்த இருள்? ஏன் ஏன் என் இருக்கை முற்றிலும் நினை வேண்டி உருகுகிறதே. எம்மனே, என் மீது மனமிரங்காயோ?